Hey, good morning. We'll be learning. Then we're going to learn only one single content. ஒரே ஒரு content தான் இந்த இடத்துல இருந்து learn பண்ண போகிறோம். The fourth part of the video. So the thing is, நமக்கு we have V of t versus time graph. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம we have learned. அப்படி தானே லாஸ்ட்டில் we have been learning. Until 3 seconds, 3 செகண்ட் வரைக்கும் it had a velocity of 4 meter per second. And between 3 to 7, okay, 3 to 7, there was zero velocity. It was at rest. And between 7 to 11, it was at -5. These are the information we had. Okay. 0 to 3, 3 to 7, 7 to 11. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to take two locations. ரெண்டு லொக்கேஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். இதான் நம்ம அந்த யூனிஃபார்ம் மோஷனில் we have been looking over. இதான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், சரியா? இதுதான் நம்ம we have been looking over. இப்போ நம்ம அந்த கொஸ்டினில் நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு ரெண்டு டேட்டா எடுத்துக்குவோண்ணே. சே between 0 to 3, what is the change in position and distance traveled அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அந்த டேட்டாவில் நம்ம ஏற்கனவே அந்த படம்லாம் வரைஞ்சிருந்தோம்ல. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் என்ன? எக்ஸட் 3 செகண்ட் மைனஸ் பொசிஷன் அட் 0 செகண்ட். இதுதான் சேஞ்ச் இன் பொசிஷன். மொத்த பயணம் எவ்வளோ நடந்துச்சு? 0 to 3 செகண்ட்ஸில் த ஜேர்னி வாஸ் அட், அது எந்த இடத்துல வந்துருக்கு? ஃபஸ்ட்டு இட் வாஸ் அட், அந்த கிராஃப் நம்ம அந்த அந்த பாடியை நம்ம பார்க்குறோம். இட் வாஸ் அட் 4 மீட்டரில் இருந்துச்சு. ஆஃப்டர் 3 செகண்ட்ஸில் இட் வாஸ் அட் எங்கே? 16 மீட்டரில் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ தூரம் பயணிச்சது? ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் ட்ராவல்டு? ட்ராவல்டு a distance of எவ்வளோ? 16லேருந்து 8 எவ்வளோ தூரம்? 16 மைனஸ் 4 12 மீட்டர். இட் ட்ராவல்ட் 12 மீட்டர். சாரி, ஐ வில் யூஸ் இன் டிஃபர் கலர். 12 மீட்டர். ஸோ வாட் வாஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் இந்த கேப்பில்? 12 மீட்டர் தூரம் அது நடந்துச்சு, ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ பொசிஷன் இப்போ இது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, பயணித்த தூரம், அந்த நீளம் அதை எழுதியிருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? சேஞ்ச் இன் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட். டெல்டா எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இட் வாஸ் அட் எங்கே? 13 செகண்டில் எங்கே இருந்துச்சு? 3 செகண்டில் எங்கே இருந்துச்சு? இட் வாஸ் அட் 16 மீட்டர். அண்ட் 0 செகண்டில் எங்கே இருந்துச்சு? இட் வாஸ் அட் 4 மீட்டர். ஸோ 16 மீட்டர் minus 4 meter, it was 12 meter. Okay, in the scenario, so இது என்னதுன்னா இந்த delta xங்கிறது என்ன? What does it mean? Displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சேஞ்ச் இன் பொசிஷன். இப்போ நமக்கு ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் இந்த கணக்கு வந்து ஒரே டைரக்ஷனில் சேஞ்ச் இன் பொசிஷன் இருக்கிறதுனால
வி டோன்ட் வாண்ட் டு கன்சிடர் வெக்டரில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா எக்ஸ் வரப்போது டெல்டா எக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்லி ஸ்பீக்கிங், ஸோ அப்படின்னா இது என்னென்னா வாட் இஸ் திஸ், this is the magnitude of the displacement. So அப்படி கிடையாது, இட்ஸ் a displacement already x component of the displacement, x component displacement. இந்த செனாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஸ்பெசிஃபிக்கலி ஸ்பீக்கிங் இந்த செனாரியோ டெல்டா எக்ஸும் எதுவும் சமமாக இருக்குது, டிஸ்டன்ஸும் சமமாக இருக்குது. ஏன் சமமாக இருக்குன்னா ஒய் இட் இஸ் ஈக்குவல், எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா போத் ஹேவ் பீன், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டைரெக்ஷன், நேராக போயிட்டுருக்கு அவ்வளோதான். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் டைரெக்ஷன், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்துருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டன். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ட்ராவல் ஆகுது, ஒரு கூட கொஞ்சம் நேரம், இட் ஹஸ் பீன் தேர் அட் த சேம் லொக்கேஷன் ஃபார் ஒரு 3 seconds அந்த இடத்துல இருந்திருக்கு. சே பிட்வீன் த டைம் 3லேருந்து 7 வரைக்கும் அங்கே இருந்துச்சு. 3 to 7. அதுக்கடுத்து இட் ஹேட் ட்ராவல்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் அண்ட் இட் வென்ட் அண்ட் 5 மீட்டர்/செகண்டில் ட்ராவல் ஆகி எந்த இடத்துல போய் நின்றுச்சு, இட் வாஸ் அட் -4. இப்படி ஆப்போசிட்டில் போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா சேஞ்ச் இன் பொசிஷன் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா the change in position between the time, எந்த டைமுக்கு 2 டைம் எடுக்க போகிறேன். என்ன 2 டைமுக்கு எடுத்துக்க போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் ஃபார் 0 to 10 செகண்ட்ஸ்குள்ளே கேட்குறேன். ஐ எம் கோயிங் டு கன்சிடர் 0 to 10 செகண்ட்ஸில் சேஞ்ச் இன் பொசிஷன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்கலாம், சேஞ்ச் இன் பொசிஷன். ஸோ அப்படி எழுதுனா பொசிஷன் அட் 10 செகண்ட் மைனஸ் பொசிஷன் அட் 0 செகண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பொசிஷன் அட் 10 செகண்டில் எங்கே இருக்குது, பொசிஷன் அட் 10 செகண்ட்னா இந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் when it has been traveling, இந்த இடத்துல 10 செகண்டில் இட் வாஸ் அட் 1 மீட்டர். நம்ம அந்த படத்தில் நம்ம எல்லாமே கிளியராக we have been mentioning. அதில் அதை ரீவிசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get everything clear. 1 meter. And what is the position at 0 second? It was at 4 meter. The answer is -3 meter. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அடுத்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கா நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவல் நாட் ஈக்குவல் அதை பார்க்கலாமா இந்த கேஸ்க்கு, இந்த செனாரியோவுக்கு. ஓகே, 0ல் இங்கே இருந்திருக்கு ட்ராவலிங் அண்ட் இட் வென்ஸ் டு 1 மீட்டர். இந்த இடத்துல இந்த செனாரியோவுக்கு பார்க்கும் பொழுது டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு, இங்கேருந்து இங்கே 12, மறுபடியும் ஒரு 12, இந்த இடத்துல 4 மீட்டரில் இருக்குது 4, அப்புறம் இன்னொரு 3, 12 + 3 15 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் டியூரிங் திஸ் டைம் ஜேர்னி, இந்த கால இடைவெளியில் 15 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ 12 + 12 24 + 3 27. சாரி, சாரி 12 + 12 + 3 24 + 3 27 மீட்டர். ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்தா இஸ் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி, நோ கிடையாது, இட்ஸ் -3 அண்ட் இது 27 மீட்டர். ஏன் இது நடந்துச்சு ஃபார் 1 டைமென்ஷனல் மோஷனில்? ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வு? 1 டைமென்ஷனல் மோஷன் தானே, இங்கே டைரக்ஷனல் சேஞ்ச் நடந்ததுனால
டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல் கிடையாது. when the direction changes, distance and displacement are not equal. சரி, அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்பர் 1. இதை நம்ம எடுத்துக்கலாம். when the direction changes, the distance and displacement are not equal for a one dimensional motion. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து நம்ம வருவோம். அப்போனா என்னென்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்பொழுதுமே என்னவாக இருக்குது, த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன் மதிப்பு, அப்சல்யூட் வேல்யூனா மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ், மாடுலஸ் எடுக்கிற கணக்கு தான். மைனஸ் போட்டால் என்ன, அந்த 3 வந்துடும். அது எப்பொழுதுமே என்னவாக இருக்கும்னா லெஸ் தேனாக இருக்கும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 27. அப்புறம் இதுலேருந்து இன்னொன்று எடுக்கிறேன், இந்த டெல்டா எக்ஸ் மதிப்பு எப்பொழுதுமே லெஸ் தேனாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும் டிஸ்டன்ஸை விட. the displacement, the change in the position in the x direction will be less than or equal to the distance. ஏற்கனவே நம்ம வந்து என்னது ஈக்குவல் டுக்கான செனாரியாவை we have been discussing. ஈக்குவல் டுக்கான செனாரியோ இங்கே நம்ம பார்த்துட்டோம்ல, நேராக போயிருக்கு. ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈக்குவல். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டன். இப்போ அதே இது நம்ம ஃபர்தர் கண்டினியூயிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மோஷன் நடக்கும்போது இந்த நிகழ்வு வந்து ஒரே கால இடைவேளை தான் நடந்திருக்கு. இந்த ரெண்டுமே we have been studying for the same time interval. அதனால் if I divide it by delta t, கால இடைவேளையில் டிவைட் பண்ணனா, ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணனா, ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி தேர், delta x by delta t is less than or equal to d by delta t. So what is magnitude of delta x by delta t and d by delta t? So magnitude of x delta t na enna artham, it is the average velocity in the x direction is less than or equal to average speed in the x direction. Average speed in the x direction is average speed. அப்பனா average velocity is always lesser than or equal to average speed. இது இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்பர் 1. நம்ம இது நம்பர் 2 எடுத்துக்கலாம். அண்ட் நம்பர் 3 இஸ் ஆவரேஜ். இது வந்து இந்த when I do like this, இந்த மாதிரி போடும்போது இட்ஸ் ஆவரேஜ். ஓகே, ஸோ அடுத்து இன்னொன்று எடுத்தோம், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் இல்லாமல் எப்போ இருக்கும், எப்போ இல்லாமல் இருக்கும், when there is a change in the position. இது ஒரு நம்பர் 1 பாயிண்ட், the number 1 point that we learned today, and it's 2 and next is 3. ஓகே, ஸோ இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, the main thing that I am been இந்த லெக்சர் இது இவ்வளோ பார்ட் போகிறதுக்கான மெயின் ரீசன் ஒன் திங். இப்போது Vx இஸ் ஈக்குவல் டு என்ன, dx by dt தானே. இது ஆவரேஜ் வெலாசிட்டினா இப்படி, வெறும் வெலாசிட்டினாலும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா இதை மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐ மல்டிப்ளை ஹியர், எனக்கு என்ன வந்திருக்கும், dx வருமா. இப்போ ரெண்டு பக்கம் நான் இன்டகிரேட் பண்ணுறேன், இன்டகிரேஷன் ஆஃப் vx dt. இங்கே என்ன இருக்குது, dx. நான் 2 டைம் லிமிட் எடுத்துக்கிறேன். இன்டகிரேஷன்னா என்ன, ஸோ dx இன்டகிரேட் பண்ணால் x லிமிட் t1 to t2. அப்படி என்ன, x at time 2 minus x at time 1. ஓகே, ஸோ அப்படின்னா என்னது, டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, இன்டகிரேஷன் ஓவர் vx dt.
between the time t1 to t2. இப்போ நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இந்த இன்டகிரேஷனை வச்சு. இன்டகிரேஷனா என்னென்னா ஏரியா பிலோ த கர்வ். இப்போ இங்கே எந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்? இங்கே ஏரியா பிலோ த கர்வ்னா ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், வடிவம் சார்ந்து இன்டகிரல் சொல்லணும். ஏரியா பிலோ த கர்வ் எந்த கிராஃப் வேணும்? விஎக்ஸ்டி கிராஃப் வேணும். யார் தேவை? விஎக்ஸ்டி கிராஃப். கிராஃப் ரெக்வயர்ட் ஏரியா பிலோ VXT graph. ஏரியா பிலோ VXT கிராஃப் பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்கலாமா அந்த ஏரியா வந்துச்சான்னு சொல்லிட்டு. நமக்கு ஏற்கனவே நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 2 கேஸுக்கு. எதுக்கெலாம்? 0 to 3 seconds வரைக்கும் 12 மீட்டர் போச்சு, அப்படி தானே? 12 மீட்டர், 0 to 3 செகண்ட் வரைக்கும் 12 மீட்டர். அது நமக்கு ஒரு கேஸ். நம்ம கிராஃப் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்காக சொல்கிறேன். டெல்டா எக்ஸ் பிட்வீன் 0 to எந்த கால இடைவெளியில் 3 seconds வரைக்கும் எங்கே போச்சு? 12 மீட்டர். நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் கிராஃபில் இருந்து அது வருதான்ட்டு. அப்புறம் டெல்டா எக்ஸ் பிட்வீன் 0 to 10 செகண்ட், அதுவும் எது வரைக்கும் தான்? அது ஆன்சர் என்ன வந்துச்சு? we had an answer -3 வருதான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா. லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா நான் பாசிட்டிவ், லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா நெகட்டிவ், அப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். 0 to 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியா வந்திருக்கு? இதான் நமக்கு அது ப்ளூ தான் நம்ம எக்ஸாக்ட் கிராஃப். ஸோ இந்த ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகே, 0 to 3க்கு இது மட்டும். லைனுக்கு மேலே இருக்கிறதுனா பாசிட்டிவ் ஏரியா நம்ம எடுத்துக்கலாம். வேல்யூவை கண்டுபிடிங்க, ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு வேல்யூவை போட்டுருங்க, அவ்வளோதான். ப்ளஸ் மைனஸ் போட்டுருங்க. ஓகே, ஸோ இதை பார்க்க அழகாக என்ன இருக்குது? இட் லுக் லைக் ஏ ரெக்டாங்கிள். ஹைட் எவ்வளவு? ஹைட் 4 மீட்டர். 4 மீட்டர் பெர் செகண்ட் தானே இந்த கிராஃப் வரையும் போது. ஹைட் வாஸ் 4 மீட்டர் அண்ட் between 0 to 3 the height was 4 meter per second. And the base was 3 seconds, sorry. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? when I multiply 4 meter per second into 3 seconds, அதானே அந்த ஏரியா. So you multiply it, it's 12 meter. Okay, so வந்துச்சா ஆன்சர்? we got the answer, I hope. இது எப்படி கிடைச்சது? with the graph. சேஞ்ச் இன் பொசிஷன் 0 to 3 செகண்ட்ஸுக்கு இட் வாஸ் 12 மீட்டர் வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து வரலாமா? இப்போ எது கால்குலேட் பண்ண போகிறோம்? we are going to calculate between 0 to 10 seconds. -3 வருதான்னு பார்க்கலாமா? ஸோ 0 to 10 seconds if I look over the graph, 10 செகண்ட் நான் 11 வரைக்கும் தான் கிராஃப் இருக்குது. 10னா கட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் உள்ள ஏரியாவை நம்ம எடுக்கணும். கன்சிடர் திஸ் until this area. I have to take until this area. So I don't want to go more detail, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கேப் எவ்வளவு? 10 to 7, 10 minus 3 3 seconds. ஸோ இந்த ஹைட் எவ்வளவு? ஹைட் வாஸ் அட் இந்த இடத்துல 5 மீட்டர் பெர் செகண்ட் வந்துச்சு, அப்படி தானே? ஸோ மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன், -5 மீட்டர். ஏரியாவை கண்டுபிடிங்க சாதாரணமாக எப்படியோ, இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் விட்டுட்டு ஏரியாவை மட்டும் கண்டுபிடிங்க. ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு லைனு கீழே இருக்கான்னு பாருங்கள், மைனஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஹைட் எவ்வளவு? இட்ஸ் 5. பேஸ் எவ்வளவு? 13.
ஸோ இப்போ நம்ம ஆனால் இங்கே இந்த லைனுக்கு கீழே ஏரியா இருக்கா பாருங்கள், ஏரியாவே இல்லை. 3 to 7 செகண்ட் வரைக்கும் அப்படி ஏரியா ஒன்றுமே இல்லை. லைன் தெர் இஸ் நோ ஏரியா பிட்வீன் 3 to 7. ஸோ இப்போ நம்ம யாரை கால்குலேட் பண்ண போகிறோம்? இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் பிட்வீன் 0 to 10 seconds. இங்கே வித்தியாசமாக அந்த கிராஃபே பிச்சு பாட்டாக இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் பிட்வீன் 0 to 3 வரைக்கும் வேறு, சேஞ்ச் இன் பொசிஷன் பிட்வீன் 3 to 7 வரைக்கும் வேறு கிராஃபே, சேஞ்ச் இன் பொசிஷன் பிட்வீன் 7 to 10 வரைக்கும் கிராஃப் வேறு வரப்போகுது. ஸோ மூணுத்துக்குமே ஏரியா விடி கிராஃபுக்கு 0 to 3 வரைக்கும் விடியில் வேறு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக எழுதணும்னா vx dt 0 to 3 வரைக்கும் வேறு ஏரியா, 3 to 7 வரைக்கும் வேறு ஏரியா, அண்ட் 7 to 11 வரைக்கும் வேறு ஏரியா. ஸோ 0 to 3 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருந்தோம். இட் வாஸ் அட் 12 மீட்டர். அண்ட் இந்த இடம் நோ ஏரியா 0. அண்ட் 7 to 11 வரைக்கும் என்ன ஏரியா இருக்குது? இட் வாஸ் எவ்வளவு கேல்குலேட் பண்ண, 3 into 5 15 அப்படி தானே? 15 மட்டும் போட்டால் போதுமா? மைனஸ், ஏன் மைனஸ்? லைனு கீழே இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணால் வாட் வில் ஐ கெட்? -3 மீட்டர். ஓகே, ஸோ நவ் நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சி போச்சு. இந்த லாஸ்ட் லேர்னிங் ஆஃப் திஸ் செஷன், இந்த செஷனுடைய லாஸ்ட் லேர்னிங் முடிக்க போகிறோன்னே, ஐ கோயிங் டு கம்ப்ளீட். இப்போ நம்ம ஏரியாவை வந்துட்டு வேல்யூ மட்டும் தான் கேல்குலேட் பண்ணோம். வேல்யூ கேல்குலேட் பண்ணாமல் அந்த நம்பரை மட்டும் எடுத்தால் என்ன? வெறும் சார் நம்பரை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? ஸோ நான் வந்து எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? இங்கே என்ன இருக்குது? 12 மீட்டர், 0 மீட்டர் ப்ளஸ் 15 மீட்டர் ஆட் பண்ணா 7 to 27 மீட்டர். எந்த டைம் இன்டர்வல் கிடையில? 0 to 10க்குள்ளே 27 வந்துருக்கு. யார் அந்த 27? ஏதாவது இருக்கா? லிங்க் இருக்கா? the distance traveled between 27, 0 to 10 வந்து 27 வந்துருக்கு. அப்புறம் இங்கே வெறும் ஏரியாவை மட்டும் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் மேக்னிடியூட் ஆஃப் த வெலா இதுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெறும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் த டைம் இன்டர்வல். எவ்வளோ தூரம் கடந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா எக்ஸுங்கிறது என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் விஎக்ஸ் டிடி. இங்கே இந்த இதுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸுக்கு எடுக்கும் பொழுது எல்லாத்தினுடைய இன்டகிரேஷன் ஆஃப் த ஏரியா மதிப்பை மட்டும் எடுத்தால் போதும். ஏரியா மட்டும், ஏரியா பிட்வீன் த ஏரியா பிலோ த விஎக்ஸ் கிராஃபுடைய ஒன்லி மதிப்பு, மேலே இதுக்கு மதிப்பு ப்ளஸ் சைன், லைனுக்கு மேலே லைனுக்கு கீழே. ப்ராப்ளம்ஸ் போட்டிங்கன்னா யூ வில் கெட் எவ்ரி திங் வெரி கிளியர். ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் பிட்வீன் த டைம் இன்டர்வல் அண்ட் டி இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைம் இன்டர்வல். அந்த டைம் இன்டர்வல், அந்த கால இடைவேளைக்குள்ளே T1 to T2க்குள்ளே. ஓகே, நாளைக்கு டெஸ்ட் இருக்கும், அதனால் ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். ஓகே, தேங்க்யூ. இஃப் ஐ குட் பிளான் ஃபார் another session இன்றைக்கி ஆஃப்டர்நூனோ ஏதோ வைக்க முடியும்னா ஐ லெட் யூ நோ. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். பை.